So hello viewers, in this video we are seeing for class 10 revision for quarterly exam. போன கிளாஸில் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 4 வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 13 வரைக்கும் பார்த்தோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 14. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட். இந்த மாதிரி 2 பாயிண்ட் இருக்குது. ஸ்லோப் ஃபார்முலா என்ன? y2 minus y1 by x2 minus x1. ஸோ x1 y1 x2 y2. ஸோ y2 minus y1 தென் x2 minus x1. இங்கே ஏற்கனவே இங்கே மைனஸ், இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஸோ எல்சிஎம் வந்து 14. ஸோ இங்கே இன்ட்டு 2 இன்ட்டு 2, இங்கே இன்ட்டு 7 இன்ட்டு 7 போட்டிங்கன்னா மேலே வந்து 3 2s are 6. Without using the Pythagoras theorem, so that the points form a right angled triangle அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் 2 மார்க்கும் 5 மார்க்கும் கலந்த மாதிரி தான். சில சமயம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் வந்து 5 மார்க் கொஸ்டின் வந்து 2 மார்க்கில் கூட வரலாம். ஸோ இதனுடைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணால் ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி, ஒரு ஆங்கிள் தானே, ஒரு ஆங்கிள் தான் வரும் 90 டிகிரி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா என்ன? m1 m2 ஈக்குவல் டு -1 அப்படின்னா பர்பண்டிகுலர் இல்லையா? ஸோ ஸ்லோப் கண்டுபிடி, 3 ஸ்லோப் கண்டுபிடி. ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் சிஏ. இது ரிவிஷன், ஜஸ்ட் வி ஆர் ரீகாலிங். ஸோ நம்ம இது வந்து நான் ஃபாஸ்ட்டாக தான் ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ ஏபி எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஸோ இது ஏ, இது பி. ஸோ ஏபி எடுக்கிறப்ப x1 y1 x2 y2ன்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்தது பிசி எடுக்கிறப்போ இதை ஹைட் பண்ணிவிட்டு இது x1 y1 x2 y2. நெக்ஸ்ட்டு சிஏ, அப்போ இதை ஹைட் பண்ணிக்க x1 y1 x2 y2. ஸோ பி கேர்ஃபுல், இந்த மைனஸ் எல்லாம் வர்றப்போ கவனமாக பார்த்து போடணும். ஸோ இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நேற்றுக்கு நான் கொடுத்துருக்கேன். 1 to 13 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்தது. தென் ஸ்லோப் ஆஃப் சிஏ, இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் மல்டிப்ளை பண்ணினா யூ ஆர் கெட்டிங் இந்த கண்டிஷன் வந்து வருது, m1 m2 ஈக்குவல் டு -1. ஸோ இது இம்ப்ளைஸ் ஏபி பர்பண்டிகுலர் டு ஏசி. ஏன்னா ஏபியும் ஏசியும் எடுத்தோம். ஸோ எந்த லெட்டர் ரிப்பீட் ஆகுதோ அங்கே தான் ஆங்கிள் 90 வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து இந்த இடத்துல ஏ இருக்குது, ஏ தான் ரிப்பீட் ஆகிடும். ஸோ ஏபி தென் ஏசி. ஸோ இது வந்து 90. ஸோ இட் இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர்னு என்ன? ஸ்லோப் வந்து ஈக்குவல்னு காமிக்கணும். ஸோ ஸ்லோப் ஆஃப் கொலினியர் அப்படிங்கிறப்போ 3 பாயிண்ட்டுமே சேமாக இருக்கும், சாரி ஒரே லைனில் இருக்கும். ஸோ ஏபி தென் பிசி அல்லது ஏசி எப்படி வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஈக்குவலாக இருக்குது, தேர்ஃபோர் தே ஆர் கொலினியர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொலினியர்னு கொடுத்து யூ ஆர் ஃபைண்டிங் த பாயிண்ட் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நீ இதில் வந்து எனி 2 யூ கேன் டேக், ஐதர் ஏபி ஆர் பிசி ஆர் சிஏ, ஏதாவது 2 ஈக்குவல் பண்ணணும். ஸோ ஏபியும் பிசியும் ஈக்குவல் பண்ணுறோம். ஃபார்முலா தெரியும், y2 minus y1 by x2 minus x1 by x2 minus x1. அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் பிசி இந்த 2 எடுத்துக்க, y2 minus y1 by x2 minus x1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் ஏ வேல்யூ ஈக்குவல் டு 7. ஸ்டெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயினிங் திஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்தீங்கன்னா ஸ்லோப் வந்து அன்டிஃபைன்டு, இன்ஃபினிட்டி அந்த மாதிரி வருது. ஸோ இட் இஸ் நாட் டிஃபைன்டு. Two triangles QPR and QSR right angled at P and S. நிறைய பேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒமிட் பண்ணிடுவாங்க. பட் இதுதான் ரொம்ப ஈஸி. இந்த மற்ற சம்ஸை விட இது ஈஸி. ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்க. 2 ட்ரையாங்கிள் இருக்குது பாரு, இங்கே இருக்குது. இதனுடைய பேஸ் வந்து சேம்னு சொல்லியிருக்கிறோம். ஆன் த சேம் பேஸ் QR. தென் அண்ட் ஆன் த சேம் சைட் ஆஃப் QR. If PR and SQ intersect at T, இது 2 intersect at Tங்கிற பாயிண்டில் intersect ஆகுது. இப்போ 2 இது லைன் intersect ஆனால் யூனோ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது பாரு, இந்த எக்ஸும் ஒய்யும் சும்மா நம்மளாக மார்க் பண்ணிட்டோம், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். அடுத்தது இது 90ன்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரைட் ஆங்கிள்டு அப்படிங்கிறப்போ
இதுவும் ரைட் ஆங்கிள், இதுவும் நைட் ஆங்கிள், P and S. அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னால் சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி ஏஏஏ, மூணாவது ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் ஆயிரும். இந்த மூணாவது ஆங்கிள் தான் நான் இங்கே ஏன்னு எழுதியிருக்கிறேன், இதுக்கு பின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இப்படி ஏபின்னு எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை, ஆங்கிள் PQTன்னு எழுதலாம். பட் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த மாதிரி நான் எழுதிட்டேன். ஸோ பை ஏஏஏ சிமிலாரிட்டிக்கு இந்த மாதிரி போடுவோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லியாச்சு. எந்த ரெண்டு ட்ரையாங்கிள்? இது இந்த டார்க் பண்ணுற பாரு, இதுவும் அப்புறம் இந்த ஆப்போசிட்டு, இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் படி அந்த சைட்ஸ் வந்து ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 90க்கு ஆப்போசிட்டாக என்ன? QT. ஸோ QT. தென் இங்கே 90க்கு ஆப்போசிட்டு TR. ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டு, இங்கேயும் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டு. இது வந்து ட்ரையாங்கிள் 1, இது ட்ரையாங்கிள் 2. அடுத்தது இது இந்த தேர்ட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த தேர்ட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டு. கொஸ்டினில் எது வேணுமோ அந்த ரெண்டு சைடை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ தேர்ட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக வர்றது தான் எடுக்கணும். ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? PT. ஸோ PT இது எந்த ட்ரையாங்கிள்? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். இந்த தேர்ட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டு TS. ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண, ஹென்ஸ் த ரிசல்ட்டு. இதில் எப்படி தான் ட்ரையாங்கிள், இது வந்து ஆங்கிள் பைசெக்டர். AD அப்படிங்கிறது ஆங்கிள் பைசெக்டர். ஆங்கிள் பைசெக்டர்னால் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். AB by AC ஈக்குவல் டு BD by DC. AB by AC ஈக்குவல் டு BD by DC. ஸோ ஜஸ்ட் இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா யூ ஆர் கெட்டிங் எக்ஸ் வேல்யூ 2.5. எக்ஸுங்கிறது என்னென்னு வச்சுட்டோம்? BD. இது வந்து டோட்டலாக 6. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த BCங்கிறது டோட்டலாக 6ன்னு இருக்குது. அப்போ ஏதாவது ஒன்று எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா இது என்ன வரும்? 6 - x. ஸோ இது மட்டும் கவனமாக வச்சுக்கணும். இது டோட்டலாக 6னால் கொண்டு போய் 6 இங்கேயோ மார்க் பண்ணக்கூடாது. ஸோ டோட்டலாக இப்படி போட்டுட்டு ஏதாவது ஒரு சைடு எக்ஸு, இது 6 - x. ஸோ 6 - xும் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஆல்சோ வி ஹவ் ஃபவுண்ட். கொஸ்டின் நம்பர் 21. இந்த அட்ஜசன்ட் ஃபிகர், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் அவனே சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு இப்படி போட்டால் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு அர்த்தம். இப்படி எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா CAவும் AQயும், இங்கே கொஸ்டின் மார்க் போட்டிருக்க இந்த ACயும் தென் AQவும் கண்டுபிடிக்கணும். இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன தெரியும்? நமக்கு இப்போ இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக எடுத்திங்கன்னா AC ஈக்குவலாக, அப்போ இந்த சைடுக்கு ஆப்போசிட்டு, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டு, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டு எடுத்துட்டோம். 8/4. அடுத்தது வந்து AC by AP. AC எது? இது AC by AP. அப்படியே AC by AP. ஏன்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டு AC. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டு AP. ஸோ AC by AP. அடுத்தது மூன்றாவது ஆங்கிள் வந்து இது, இதில் தேர்ட் ஆங்கிள் வந்து இது. ஸோ AB, இதுக்கு ஆப்போசிட் என்ன வருது? AB. எங்கே இருக்குது? AB. அடுத்தது இதுக்கு ஆப்போசிட் வந்து AQ. ஜஸ்ட்டு பாயிண்ட் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா இந்த ஆன்சர் வந்து தெரியும். இந்த ஸ்டெப் மட்டும் இடத்துல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், கிளியராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், அது மட்டும் பார்த்து. தென் செக் வெதர் AD இஸ் த ஆங்கிள் பைசெக்டர். AD ஆங்கிள் பைசெக்டர்னால் AB by AC ஈக்குவல் டு BD by DC அப்படின்னு கரெக்டாக வந்ததுன்னா எஸ் இட் இஸ் ஆங்கிள் பைசெக்டர்னு சொல்கிறோம். ஸோ AB by AC போட்டுக்கோ, இது AB by AC. அடுத்தது BD by DC, இந்த கேன்சல் பண்ணினா 2/3 வருது. ஸோ ரெண்டு ஈக்குவலாக வந்துடுச்சு. தேர்ஃபோர் 1 2 ஈக்குவலுங்கிறனால AD இஸ் த ஆங்கிள் பைசெக்டர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூ ப்ளீஸ் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and subscribe the channel Gomathi Maths and English so that you can get more videos from this channel. Thank you.